சுளீர்னு மண்டையை பொழக்குது வெயில். இதுக்கு ஒரு சில்லுன்னு தயிர் சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கே செஞ்சுருந்தேன். தொட்டுக்கு வெங்காய பக்கோடாவும் செஞ்சுருந்தேன். ட்ரைனிங் வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துடலாமா? 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருந்தாங்க. இது சுத்தமாக கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம். 1க்கு 4 தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் ஊற்றி வேக வச்சா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் 1.5 டம்ளர் தாங்க வந்துச்சு. மீதி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மொத்தம் 8 டம்ளர் கணக்கு பண்ணி குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுட்டுங்க. நல்லா கொலைய வெந்துருச்சு. பொடியாக வெட்டின இஞ்சி, பொடியாக வெட்டின கொத்தமல்லி, நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கான தாளிப்பை நம்ம போட்டுடலாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, பச்சை மிளகா முழுசாக போட்டுறாதுங்க. லேசாக ஒரு கீறிட்டு போடுங்க, இல்லைனா வெடிச்சு முகத்தில் பட்டுரும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போட்டு பொரிச்சுங்க. கடலப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு வதக்கிட்டு கடலப்பருப்பு செவந்து பிறகு வேக வச்ச சோத்தில் போட்டு கலந்துருங்க. இப்போ நல்லா கலந்துட்டோம். இப்போ கொலைய இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து ஒரு பேஷனில் ஆடுற மாதிரி வைங்க. ஐஸ் வாட்டர் விட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதம் வந்த பின்னாடி நம்ம ஒரு 1/2 லிட்டர் தயிர் இதில் கலந்து வச்சிட்டோம்னா அட்டகாசமான தயிர் சாதம் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோவும் இருக்கட்டும், எப்பயாச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.